ஹலோ எவ்ரிவன். இந்த கொஷின் வந்து உங்களோட சிபிஎஸ்இ 2023ல ஒரு எம்சிக்யூல வந்த கொஷின். இந்த கொஷின் என்ன சொல்றான் பாருங்க, ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் படி பாத்தீங்கன்னா ஒரு டைபோல் இருக்கு, அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ற பாருங்க, எஃப்ன்றது அதோட ஃபோர்ஸா இருக்கு. ஸோ எஃப் இஸ் த ஃபோர்ஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ. இதுதான் இந்த கீ கான்செப்ட் இதுல. ஓகேங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். ஒரு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ இஸ் ஈக்குவல் டு கே டூ பி டிவைடட் பை ஆர் கியூப். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு கே கியூ டூ பி டிவைடட் பை ஆர் கியூப். இது செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா? இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, டபுள் ஆகுது. டபுள் ஆகும்போது ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் டேஷ்னு எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸ் மட்டும் மாத்துங்க. அப்போ மாற்றும் போது 2r cube, sorry, 2r the whole cube, so divided by 8r cube வரும். ஸோ இந்த பார்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நான் இங்க ரவுண்ட் பண்ற பார்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனை ரெசம்பிள் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, எஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை 8. அதுதான் உங்களோட ஆன்சர். தேங்க்யூ.